வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிறது திருநெல்வேலி ஸ்பெஷலான கருப்பட்டி உளுந்தங்களி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கருப்பட்டி எடுத்திருக்கோம். ஒரு 150 கிராம் கருப்பட்டியை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம கொதித்த பிறகு நம்ம இதை வடிகட்டிக்கலாம். கருப்பட்டியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. நம்ம நுரையீரலை நல்லா பாதுகாக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய அந்த நச்சுக்கலையை சுத்தம் பண்ணுது இந்த கருப்பட்டி. இப்போ நாம் 1 லிட்டர் தண்ணி இல்லைன்னா 1.25 லிட்டர் தண்ணி ஒரு 4 பேருக்கு சரியாக இருக்கும். நாம் இதோட சேர்த்து இப்போ நம்ம மாவு போட்டு கிண்ட போகிறோம். தண்ணி லேசாக கொதிச்சா போதும். இப்போ கருப்புளுந்து, பச்சரிசி, வரகரிசி தான் இந்த மாவில் நம்ம கலந்துருக்கோம். உளுந்தை மட்டும் வறுத்தாலே சரியாக இருக்கும். ஏன்னா அரிசியெல்லாம் நம்ம வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வர வீடியோக்களில் இதுக்கான அரிசி பருப்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம நல்லா வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம். கருப்பு கவுனியில் இருக்கக்கூடிய அந்த கலரும் நம்ம உளுந்தம்பருப்பு தோலில் இருக்கக்கூடிய அந்த கலரும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. செல்களை பாதுகாக்குது. நம்ம கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது உளுந்தங்களி கண்டிப்பாக நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். அதுவும் இந்த மாதிரி இரும்பு இருப்பு சட்டியில் நம்ம செஞ்சு சாப்பிடும் போது நமக்கு கால்சியம், இரும்பு சத்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நாம் இந்த களியை உருண்டைகளாக உருட்டி நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம சாப்பிட போகிறோம். நீங்களும் பண்ணி பாருங்கள். அறம் செய்வோம் கரம் கொண்டு. தேங்க்யூ.